அந்த பாடல் தாளிலே அந்த 1வது பாடல் 5000 பேருக்கு தம்மண்ட வருபவரை மன்னாவை தந்து இதோ மன்னா வருகிறது, ஆவிக்குரிய மன்னா வருகிறது. முதல்ல ஸ்மைலி கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அனிதாவுடைய மகள் அந்த பின்னாடி கொண்டு அவங்களுடைய ஃபேமிலி இதை கொடுப்பாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக படிப்போமா? 5000 பேருக்கு. ஆயிரம் பேருக்கு 5,2 மீன்தான். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். சொல்லிக் கொடுத்தாரவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தாரவர் அள்ளி கொடுக்க, 12 கூடை எடுத்தார். மீதம் 12 கூடை எடுத்தார். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். தம்மந்தை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார். தம்மந்தை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடார். மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி, மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி என்னாலும் கை கொடுப்பார். இயேசு என்னாலும் கை கொடுப்பார். 5000 பேருக்கு 5,2 மீன். நல்ல கைகளை தட்டி உச்சாமா. 5000 பேருக்கு 5,2 மீன். சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, 12 கூடை எடுத்தார். மீதம் 12 கூடை எடுத்தார். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். தாகமாயிருப்போரெல்லாம் எண்ணங்கள் வாரும் என்றார். உற்சாகமாய் தாகமாயிருப்போரெல்லாம் எண்ணங்கள் வாரும் என்றார். ஜீவ தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார். ஜீவ தண்ணீர் தந்து தாகத்தை தீர்ப்பார். ஒருபோதும் தாகமடையார், ஒருபோதும் தாகமடையார். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, 12 கூடை எடுத்தார். மீதம் 12 கூடை எடுத்தார். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். 5000 பேருக்கு 5,2 மீன்தான். ஹல்லேலூயா. யாரும் கேலண்டர் வாங்காதவங்க யாரும் இருக்கீங்களா? பாப்பா, அந்த கேலண்டர் வாங்காதவங்களுக்கெல்லாம் கேலண்டர் கொடுத்துருமா. அந்த சூப்பர் இருக்காங்களா அந்த அம்மாவுக்கு. வேற யாரும் கேலண்டர் வாங்காம இருக்கிறீங்களா? சரி, நாம் இப்பொழுது துதிய செய்திக்கு முன்பதாக துதி ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஒரு மனதா அப்படி கொஞ்சம் என் முகத்தை பாருங்க. வருகிற நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க தயவுசெய்து அடுத்த வாரம் வரும்போது உங்களுடைய பெயர்களை இந்த பிறந்த நாள்லாம் எழுதி ஒரு ஸ்லிப் எங்கள் கையில் கொடுத்துருங்க. இந்த வருஷத்தில் அதுக்குன்னு நோட்டு ஒன்று நாங்கள் என்ன செய்வோம், மெயின்டைன் பண்ணி சரியாக அதை எழுதி அந்தந்த நாட்களில் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஜோம் பண்ணிடுவோம். இல்லையா? தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் ஆராதனை உண்டு. இந்த வாரம் வியாழக்கிழமை ஆராதனை உண்டு. அதுக்கு 4வது வாரம் நடக்கிற உபவாச ஜபம்
நாங்கள் ஊருக்கு போகிறனால 3வது வாரம் 17ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கும். அந்த தினத்தில் லேமேன் சர்ச்சை சேர்ந்த அருமையான ரிச்சர்ட் பிரதர், அவருடைய மனைவி தீபா ரிச்சர்ட், WCC காலேஜில் அவங்க ஹெச்ஆராக இருந்தாங்க. இப்பொழுது அவங்க வெளிநாட்டில் நடக்கிற கிளாஸ்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற அந்த வேலையை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க அந்த செய்தியை, அந்த உபாச நாளில் செய்தியை கொடுக்க வருவாங்க. அதுக்காக நல்ல ஜோமனுங்க. வருஷத்தினுடைய முதல் உபாச ஜபக்கூட்டமாக இருக்கிறனால உற்சாகமாக வந்து அதில் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. கொஞ்சம் உங்கள் டைமை ஆண்டவருக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆண்டவர் அவருக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதற்காக நாம் ஜெபிப்போம். இப்போ நாம் துதி ஆராதனைக்காக நாம் இது ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல புது வருஷத்தில் உங்களை புது வருட வாழ்த்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இதுவரை நம்ம நடத்தி வந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி. ஹல்லேலூயா. இந்த புது வருடத்தை நம்மளை காண செய்கிற தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு துதிக்கலாமா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம், இந்த வாரம் நம்ம வாக்குத்தத்த வாரமாக நம்ம இதை இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஹல்லேலூயா. இந்த எலிம் பிரேயர்ஸுடைய இந்த முதல் ஆராதனையில், இந்த வருடத்துடைய முதல் ஆராதனையில் தேவன் நம்மோடு இருக்கும்படியாய், ஹல்லேலூயா, அவரை துதிக்கும்படியாய் ஒரு மனதோடு எல்லாரும் கண்களை மூடி, வாக்குத்தத்த தெய்வம், வாக்கு தத்தங்கள் கொடுத்த தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கறது மாத்திரமில்லை, அதை காப்பாற்றவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க சாலமன் அவர் சொல்றாரு, அவங்க தகப்பனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை காப்பாற்றினார்னு. தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அசையாமல், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்த நம்பிக்கையோடு அசையாமல் விசுவாசிக்கும் போது அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. சாலமன் சொல்றாரு, அவர் கர்த்தர் மோசே மூலமா கொடுத்த வாக்கு தத்தத்துல ஒரு நல்வார்த்தை கூட, ஒன்று கூட தவறி போகவில்லை, எல்லாம் நடந்தது. ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை கடந்த வருடத்துல ஒரு சில வாக்குகள் நடக்காம இருந்திருக்கலாம். இந்த வருடம் அதுக்குள்ள அடுத்த வருடம் வந்துருச்சு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். தேவன் எல்லாத்தையும் சேர்த்து தருவார். ஆனா நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அசையாத ஒரு நம்பிக்கைய. ஆமென். அவர் வாக்கு தத்தத்தை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கவங்க அநேக வாக்குகள் நம்மளுக்கு கொடுக்கலாம். நம்ம நம்புற மாதிரி வார்த்தைகள் நம்மளுக்கு அநேக சொல்லியிருக்கலாம். நான் இருக்கவங்க கூட, உங்கள் பிரச்சனையில் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உங்களுக்கு எல்லா தேவையும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் சொன்ன வாக்கை மீறி மறந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. எந்த மனிதர்களும் அவங்க சொன்னதை முழுசாக செஞ்சாங்கன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு சிலர் இருந்தாங்கன்னா, அதுவும் முழுசாக செஞ்சுருக்காங்களா பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம தேவனை போல சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் இல்லை. நிகர் இல்லாத தேவன். ஆமென். நம்ம தேவன் வல்லமையில மாத்திரம் இல்லை, பராக்கிரமத்தில் மாத்திரம் இல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றுவதிலே நிகர் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில் 2025 நம்ம அநேக கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத காரியங்கள் எத்தனையோ, ஏசேக்கு சித்தனா போல போராட்டங்களை கடந்து வந்திருப்போம். சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, கஷ்டத்தோட, அடைக்கப்பட்ட நன்மைகள் அடைக்கப்பட்டு அநேக வேதனைகள் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் இந்த 2026 தேவன் நமக்கு ஒரு ரெகோபோத்தின் அனுபவத்தை தரப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ரெகோபோத்தின் அனுபவத்தை தேவன் தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு ரெகோபோத்தாய் மாற்ற போகிறார். ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். விசாலமான இடத்தை தரப்போகிறார். அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க போகிறார். ஆமென். மனுஷனால் அடைக்கப்பட்டதை திறக்க போகிறார். ஆமென். எந்த மனிதனும் அவர் திறந்ததை மூட முடியாது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட நன்மைகளை நமக்கு திறக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா இன்னொரு வாட்டி ஆண்டவருக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை ரெகபோத்தாய் மாற்றுங்க தகப்பனே. எங்க வாழ்க்கை இந்த வருடத்துல ஒரு ரெகபோத்தாய் மாற்ற போறக்காய் நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை சேர்ந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. உங்கள் பாடல் தாளில் இருக்க 2வது பாடலை 3வது பாடலை பாடி
அப்படி தேவனை ஆராதிப்போம் ஒரு மனதோடு. தெரியாதவர்கள் சேர்ந்து பாடி கத்துக்கீங்க, தெரிந்தவர்கள் உற்சாகத்தோடு பாடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. அவர் சொல்லி அமராத, நீர் சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொல்லுமா, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ. நான் வறண்டிடும் அருகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அருகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. சொல்லுமா, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. உற்சாகத்தோடு சொல்லுவோமா, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறப்பேன் வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். விசுவாசத்தோட பாடுவோம், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம் தேவன் மாறாதவர், உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் அவர் சொன்னதை செய்யும் வரை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சொன்னதை செய்யும் தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? ஹல்லேலூயா. இந்த 2026வது ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற நாம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஆண்டில் நமக்கு இப்படி நடந்ததே அப்படி நடந்ததே, எதை குறித்து நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். தாவீதுக்கு சொன்னதை, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்த தேவன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி நீர் தேசத்தின் தலையாக்கு நீர். இந்த
தேசத்தின் தலையாய் நம்மளை மாற்ற வல்லமை உள்ள தேவன். தேசத்தின் தலையாக்கி நீ சொல்லுவோமா உற்சாகத்தோடு? ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் கடந்த வருடங்களே நமக்கு வாக்குத்தத்தம் அநேக கிடைச்சது. ஆனால் நம்ம கடந்து வந்த பாதைகள், சோதனை என்ன கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ நஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம். கூட இருந்தவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்மளோட தேவைகள்லாம் சந்திக்கப்படாமல் இருந்தது. நெருக்கத்தின் மத்தியில் நடந்து வந்த தோல்விகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஏன் தேவன் நம்மளை இந்த வழியிலலாம் நம்மளை அனுமதித்தார்? நம்ம மனசுல 1000 கேள்வி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றார், அவர் நேர்த்தியா செம்மையாய் ஏற்ற காலத்தில் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதை தேவன் அபிஷேகித்தார். ஆனால் அவன் கடந்து வந்த பாதைகள், அபிஷேகத்துக்கு அப்புறம் அநேக பாடுகள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் ராஜாவாய் மாறினான். ஆமென். யோசேப்புக்கு தேவன் தரிசனம் வைத்தார். ஆனால் உடனே நடக்கல. அவனை தூக்கி குழியில போட்டாங்க. சிறைச்சாலை அனுபவம், கெட்ட பேரு, எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்தான். ஆனா தேவன் குறித்த நேரத்துல, சரியான நேரத்துல அவனை உயர்த்தி வைத்தார், தேசத்துக்கு அதிபதியாய் வைத்தார். ஹல்லேலூயா. நம்மளும் அதுமே அநேக கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த 2026 தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொன்ன சொல்லை மாத்திரமல்ல, நம்ம அவர் உண்மையாய் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் புத்தகத்தில் இருக்க, அந்த பாடல் தாளில் இருக்க 2வது பாடல், முழு மனதோடு நமக்காக யாவையும் செய்ய உள்ள தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன பயம்? பயம் இல்லை. என் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. சொல்லுங்களா, சேர்ந்து பாடுங்களா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ உருவாக்கினீர். சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உணர்ந்து பாடலாமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
நன்மை செய்யும்படியாய் குறுகி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மோசையை பார்த்து சொல்றார், என் கை குறுகி போயிற்றோ, இன்னைக்கு நான் சொன்னதை செய்யறதை நீ பாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி மோசே வரும்போது அவங்களுக்கு இறைச்சி இல்லை சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது தேவன் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. மோசே தேவன் கிட்ட போய் முறையிடும் போது தேவன் மோசே கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் தராரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. இவர்களுக்கு 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, ஒரு மாதம் முழுவதும் அவங்க இறைச்சி சாப்பிடுவதற்கு நான் செய்வேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. மோசே கர்த்தர்கிட்ட கேட்கிறா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இது இவ்வளவு பெரிய ஒரு ஜனக்கூட்டம் இருக்குது, இவங்களுக்கு எங்க இருந்து நான் கொடுப்பேன்? எங்கிட்ட இருக்க ஆடு மாடுகளெல்லாம் நாங்கள் போட்டாலும் எப்படி 1 மாதத்துக்கு நான் கொடுக்க முடியும் ஏசப்பா? அப்படி சொல்லிட்டு தேவன் கிட்ட மோசே கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், என் கை குறுகி போயிற்றோ, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் எப்படி ஆகும், இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கும், இது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு செய்ய முடியுமா, நம்மளுக்கு ஆண்டவர் செய்வாரா? அப்படி நம்ம அநேக காரியங்கள் அவிசுவாசமா ஆயிடுறோம். ஆனா தேவனால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்யும்படி அவர் கை குறுகவில்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்க, அடுத்த நாள் காலையில அவர்கள் இருந்த பாளையத்தை சுற்றி காடைகள் குவிந்தது. ஹல்லேலூயா. இந்த காடைகளை பத்தி சொல்லியிருக்கு, தரையிலிருந்து 2 முழம் உயரத்துக்கு காடைகள் குவிந்ததாம். 2 முழம்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு 3 to 3.5 அடி ஹைட்டுக்கு காடைகள் குவிந்திருந்தது. அது மாத்திரம் இல்லை, அவங்க இருந்த அந்த பாளையத்திலேருந்து முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி, எந்த சைடு போனாலும் சரி, ஒரு நாள் அவங்க பிரயாணம் எவ்வளோ தூரம் போவாங்களோ அந்த அளவுக்கு காடைகள், அதே ஹைட்டுக்கு அவ்வளோ காடைகள் குவிந்து இருந்ததா. நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம குரோம்பேட்டில் இருக்கோம். அந்த குரோம்பேட்லேருந்து இன்னிலேருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து நடந்தே போறீங்க, இல்லை சைக்கிளில் போறீங்க, எவ்வளோ தூரம் போவீங்க? நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் போவீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவளுக்கு இறைச்சிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் செய்யற அற்புதம் பெருசா இருக்கும், அதிசயமா இருக்கும், அதை நம்ம பார்த்ததை விட அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அதை கேட்டாங்க. அதனால அந்த அதிசயத்தை, அற்புதத்தை அவங்களால முழுமையாக பெற முடியல. அதுக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனா நம்ம முழங்கால் படிட்டு இன்னைக்கு நம்ம வாக்கு தத்துவத்துக்காக கேட்கும்போது அதை நம்ம முழுமையாய் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பெற முடியும். முறுமுறுத்தல்ல, முழங்கால் படிட்டு கர்த்தரை துதித்து, அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை சொல்லி துதித்து நம்ம கேட்கும்போது நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை விட பாக்கியமான நன்மைகளை பெற முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்த வழியில கடந்து வாரோம், எப்பேற்பட்ட வழியில நெருக்கடியா வருகிறோம், இதெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லிட்டு நீங்க அவிசுவாசிக்க வேண்டாம். தேவன் மீது அசையாத நம்பிக்கை வச்சா போதும், தேவன் நமக்காக செய்வார். உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில 2025 அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம், எல்லாம் தேவன் நன்மைக்காக நடத்தியிருப்பார். அதெல்லாம் நன்மைக்காக அப்படின்னு வேதம் சொல்லுது. 10 ஓமர்னா யூதருடைய அளவுகள் படி பார்க்கும்போது அது 23 to 25.5 கிலோ வரைக்கும், கொஞ்சமா எடுத்தவனுக்கு 25.5 கிலோ மாமிச கறி ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, நம்ம கொஞ்சமா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா கூட அது பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கொஞ்சமா கொடுத்தாலும் அதோடைய குவான்டிட்டி அதிகமா இருக்கும், அந்த ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுமா, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க எல்லாரும் பாடுவோமே, குறுகவில்லை, உணர்ந்து பாடலாமே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். இன்னொரு வாட்டி சொல்லுமா,
இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். கூடாதது எதுவும் இல்லை. நன்றி தகப்பனே. அப்பா அப்பா உங்க கைகள் கொடுக்கவில்லை அப்பா. இந்த வருடத்துல எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா நீ சித்தம் கொண்டிருப்பதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நாங்கள் அசையாத விசுவாசத்தோடு உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. நீ நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தருவீர் என்று அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கை இந்த வருடத்துல ஒரு ரெகபோத்தாய் நீர் மாற்ற போறக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மாத்திரமல்ல அனைத்தையும் எங்களுக்கு செய்து முடிக்க போறதுக்காய் நன்றி. அதற்கும் மேலாக எங்களுக்கு ஆண்டவரே சகலமும் எங்களுக்கு செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே முழு மனதோடு துதித்த உம்மை பாடிய விசுவாசத்தோடு உம்மை துதித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தை அனைவருக்கும் நீங்க ஆசீர்வதித்து தர போறதுக்காய் நன்றி தகப்பனே. மீதியான நேரம் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க தகப்பனே. பேசுகிற தாசன் மூலமாய் அப்பா எங்களுக்கான வார்த்தையை நீங்கள் கொடுக்கும்படியாய் அப்பா வேண்டிக் கொள்கிறோம். இப்படி பிரசன்ன இடத்துல ஆண்டவரே அசைவாடும்படியா கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. நீரே இந்த இடத்துல இறங்கி வாருங்க தகப்பனே. நீர் இந்த இடத்துல இறங்கி வாருங்க தகப்பனே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்கள் கைகளில் இருக்கிறது. நேரம் ஆயிட்டுங்கிறனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் தேவனால் அருளப்படுகிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் குறுகி போவதில்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறவர் ஒரு நாளும் குறுகி போகிறவர் அல்ல. அவர் நிறைவாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துடுங்க. வாக்குத்தத்த வசனத்தில் உள்ள எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். போதுஸ்டன். மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. இதுல இந்த வாக்குத்தத்தத்துல இந்த மறுபடியும் இருக்கு பாத்தீங்களா? மறுபடியும்ங்கிறது பைபிள்ல கொஞ்சம் இடத்துல தான் என்ன செய்கிறது இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் உங்களை சந்தோஷப்படுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு நன்மை செய்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 100 இடத்துக்குள்ள தான் மறுபடியும் இருக்கும். இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. அப்படின்னா மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய், நான் உன்னை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இடிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம். முந்தி நல்லா எப்படி இருந்தோம்? கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம். இப்ப எப்படி செஞ்சிட்டோம்? இடிஞ்சு போயிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னை நான் மீண்டும் கட்டுவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்ல நிறைய கிராக் ஆகிட்டே இருக்குது. மேஸ்திரி வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அந்த பேட்ச் போட்டு என்ன செய்யறோம்? சரி பண்ணி பார்க்குறோம். ஆனா திருப்பி என்ன செய்யுது? அதில் அந்த ஒரு மாதிரி பிளந்துக்கிட்டே வருதுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சுவரே என்ன செய்கிறோம்? இடிச்சிடுறோம். சுவரை இன்னைக்கு இந்த சுவரை இடிச்சிட்டோம், புதுசாக என்ன செஞ்சாச்சு? கட்டியாச்சு. அடுத்த மாதம் எந்த பக்கம் விழுது? அடுத்த பக்கத்தில் விழுது. ஸோ அந்த பக்கத்தில் என்ன செய்யறோம்? திருப்பி அதை அதே மாதிரி இடிச்சு கட்டுறோம். அப்படி எல்லா பக்கமே நம்ம இடிச்சு நம்ம சுவரை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் கட்டப்பட்ட சுவர் கிராக் ஆகுது அப்படின்னா அதனுடைய கலவைகள் அங்கே சரியா இல்ல, தண்ணீர் சரியா சேர்க்கப்படல, சிமெண்ட் சரியான அளவுல சேர்க்கப்படல, அந்த மண்ணு சரியா சலிக்கப்பட்டு அதோட என்ன செய்யல? சேர்க்கப்படல. சரியான நேரத்துக்கு அந்த பூசின பிறகு தண்ணி என்ன செய்யல? ஊற்றல. எந்த விதமான இது இல்லாம சும்மா அவசர குடிக்க நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செஞ்சு முடிச்சனால அந்த பில்டிங் என்ன செய்யுது? கிராக் விழுது.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிராக் விழுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரோடைய அன்போடு நம்ம சமமா என்ன செய்யல, கலக்கப்படல, விசுவாசத்துல, நம்பிக்கையில, ஆண்டவருடைய ஐக்கியத்துல நம்ம சரிசமமா அவர் நம்ம தராசுல வைத்து நெருக்கப்பட்டால், ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பும் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் சமமா என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். அப்படி எல்லா காரியங்களும் சமமா இருந்தால் மாத்திரமே அது நிலையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, கடந்த வருஷத்துல நீங்க அரை குறையோட தான் என்கிட்ட என்ன செஞ்சீங்க, இருந்தீங்க. கொஞ்சம் அனுபவிக்கிறீங்க, ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டோன்னு என்ன செஞ்சிடறீங்க, விலகிடுறீங்க. இல்ல நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறீங்க, கொஞ்சம் தாமதமானோன்னு விசுவாசத்தோடு என்ன செஞ்சிடறீங்க. நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற நேரம் வரும்போது நீ என்ன விட்டு என்ன செஞ்சிடற, விலகி போயிடுற. நான் உனக்கு இந்த காரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற வரும்போது நீ உலக பிரகாரமான ஆக்டிவிட்டிஸ்க்கு என்ன செஞ்சிடற, போயிடுற. அப்ப 99வது நாள் வரைக்கும் கர்த்தரை நம்பிட்டு இருந்துட்டு அவர் கையில கொடுக்கிற நேரம் 100வது நாள் நீ எங்க போயிடுறீங்க, வெளியே போயிடுறீங்க. நீங்க 100க்கு 100 நீங்க கர்த்தரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா 365 நாளும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. 100க்கு 100 நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய இடிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டப் போகிறார். இடிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டப் போகிறார். சரிசமமா இல்லாம எல்லாம் அப்படி மடங்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, முன்னேற முடியாமல் இருக்கிற, செயல்பாடற்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில்களை நீங்க கையிட்டு சேர எந்த பிரயாசமா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இந்த கடந்த வருஷத்துல நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய உழைச்சிருப்பீங்க, உங்க பிள்ளைங்க கடுமையா உழைச்சிருப்பாங்க. கடைசியில கணக்கு பார்த்தா ஒண்ணுமே என்ன செய்யாது, இருக்காது. அம்மாவா அப்படித்தானே, ஆமாவா இல்லையா, ஒண்ணுமே இருக்காது. கடைசி பார்த்தா கடன் லிஸ்ட் தான் என்ன செய்யும், அதிகமா இருக்கும். ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் விடுவித்து உன்னை நான் மீண்டும் கட்ட போகிறேன். எப்படி கட்ட போறாரு, புதுசா பழசெல்லாம் டிமேன்ஸ் பண்ணிடுறாரு. அவ்வளவு இடிச்சு தூள் தலைக்கு போட்டுட்டு புதிதாக அஸ்திபாரம் போடப்பட்டு புதிதாக உங்களை கட்ட போகிறார். அல்லேலூயா. அப்ப யாருடைய வாழ்க்கையை அப்படி கட்டுவாராம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அழகான வசனத்தை பாருங்களேன். நீ உன் தகப்பனையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ எங்க வந்துரு, நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு போ. இதுதான். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆபிரகாம், அவனுடைய முன்னோர்கள், குடும்பங்கள் எல்லாமே விக்கிரக ஆராதனைக்குரிய சிலைகளை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, செஞ்சு அதை வித்துட்டு இருந்தாங்க. அதன் மூலம் வர்ற காசுல தான் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த வசனம் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்கும்போது தேவனை தொழுது கொள்கிற கூட்டமே ரொம்ப கம்மியா தான் என்ன செய்தது இருந்தது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆள் கிடையாது. அதனால இந்த ஆபிரகாமுடைய கேரக்டரை ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு. அந்த குடும்பத்துல இவனை மட்டும் பிரிச்சு எடுத்தா இவன் நமக்கு நம்முடைய சொல்லுக்கு என்ன செய்வான், கீழ்ப்படிவான். ஏன்னா அவன்கிட்ட அகந்த கிடையாது, ஆபிரகாம்கிட்ட சண்டை போடுற பழக்கம் கிடையாது, ரொம்ப பொறுமையா தான் இருந்தான். ஆனா எல்லா நல்ல குணங்களும் ஆபிரகாமுக்கு இருந்தும் அவன் இருந்த இடம் எங்க இருந்தா, விக்கிரகத்தினுடைய கோட்டைக்குள் அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். ஆண்டவர் சொல்லாரு, என் நாமத்தை நான் விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஆனா அப்படிப்பட்ட காரியத்துல தான் அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா நல்லவனா என்ன செய்யறான், இருக்கிறான். இவனை எங்க கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். பிரித்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்படியே நீங்க வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ எல்லாவற்றையும் விட்டு வந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. 2 சம்பவத்தை யோசிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இப்ப வெறுமையா என்ன செய்கிறான், இருக்கிறான். அவன் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வாசல் எதுவுமே கிடையாது. என்ன செய்யறதுன்னே தெரியாது. இருக்கிற ஊரு சொந்தக்காரெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே என் வாழ்க்கை இனி எப்படி கட்டப்படும் என்று நினைக்கின்ற நேரத்துல தான் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்தபடினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வேலைக்காரன் சொல்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24, 35, 36. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சீமானாய் இருக்கிறான். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும்
வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். போதும். ஆண்டவர் என்னுடைய எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் செல்வ ஸ்ரீமானா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் நான் விடணுமோ அதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிரு, என்கிட்ட வா, இந்த வருஷத்துல நான் உன்னை செல்வ ஸ்ரீமானாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. தரித்திரம் பிடிச்ச உன் குடும்பத்தை ஆண்டவர் ஐஸ்வர்யமான குடும்பமா கட்ட போகிறார். யாரெல்லாம் அதை நம்புறீங்க? உங்களுக்கு அது பெரிய காரியமா இருக்கலாம். இது எப்படி முடியும் அப்படின்னு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உண்டோ? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ விட்டுட்டு வந்துரு. எதெல்லாம் நீ விடணும்னு நான் சொல்றேனோ அதெல்லாம் என்ன செஞ்சிரு, விட்டுட்டு வந்துரு. என்னுடைய நாமத்தை நான் வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாமத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு, வெளியே வந்துரு. நான் உனக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்க போகிறேன். அந்த நாமம் தான், நீ ஆபிரகாம் எனப்பட்டவன், இனி ஆபிரகாம் எனப்படுவாய். நீ உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ தகப்பனாய் இருப்பாய், அப்படி தாயாய் இருப்பாய். என்னுடைய மனைவி ஆபிரகாமுடைய மனைவியை சாராலையும் பார்த்து சொல்லும் பொழுது அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, குழந்தை இல்லாம இருந்தாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குடும்பத்துக்கு ஈசாக்கு ஐசக்கு மகனை கொடுத்தார். அந்த குடும்பத்தை கடாச்சித்தார். ஆபிரகாம் குடும்பத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டுவித்தார். பாவத்தில் அல்ல, பரிசுத்தத்தில். அல்லேலூயா. அவன் அதிலே விசுவாசியா இருந்தான். நீங்களும் எதை விட்டுட்டு வரணுமோ அதை இன்னைக்கு விட்டுருங்க. நம்ம சரீரத்தில் நிறைய பாவங்கள் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் நிறைய பாவங்கள் இருக்கலாம், பாவத்தின் சூழ்நிலைகள் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் எதை நீங்க விடணுமோ அதை இன்னைக்கு நீங்க விட்டுருங்க. தெளிவா ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு, அவர்கிட்ட வந்துருங்க. அவர் உங்களை செல்வ சீமானாக்கி உங்கள் குடும்பத்தையே மாற்றி அமைக்க போகிறார். அல்லேலூயா. விட்டு வந்தான், ஆபிரகாம் கட்டப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 39 அதிகாரம் 13 வசனம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, போதுமா? யோசேப்புங்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய செல்ல பிள்ளை. குடும்பத்தில் எல்லார காட்டிலும் செல்ல பிள்ளை அவர் தான். அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் இருக்கின்றாரா? கன்ஃபார்மா தெரியுமா உங்களோட கர்த்தர் இருக்காருன்னு? தலையத்திலே ஆட்டக்கூடாது, மீன் ஆட்டுற மாதிரி. உங்களோடு கர்த்தர் இருந்தால் யோசேப்பு செஞ்ச காரியத்தை நீங்க செய்ய முடியும். அவன் மீது ஒரு பாவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்தினுடைய சூழ்நிலை வரும் பொழுது அவனை கம்பல் பண்ணும்போது தன்னுடைய வஸ்திரமே போனாலும் பரவாயில்லன்னு பேசித்தனத்துக்கு விலகி ஓடினான். அல்லேலூயா. பாவத்திற்கு விலகி என்ன செய்தானா, ஓடினா. ஆனா அதுக்கு தண்டனையா 13 வருஷம் எங்க இருந்தான், சிறைச்சாலையில இருந்தான். பைபிள் நேரம் இல்லாதனால நான் வசனத்தை சொல்ல விரும்பல, ஓரல சொல்றேன். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்த பொழுதும் கூட கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்க பாவத்தை விட்டு விலகி ஓடுனீங்கன்னு வச்சிருங்களேன், என்ன ஆனாலும் சரி, பெடரி பின்னங்கால் பெடல் அடிக்க என்ன செஞ்சிருங்க, பாவத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, ஓடிடுங்க. ஓடிட்டீங்கன்னா நீ உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கூட அதுல கிடைக்கலாம். வீண் பலிகள் உங்கள் மீது என்ன செய்யப்படும், சுமத்தப்படும். யோசேப்புக்கு என்ன பலி சுமத்தப்பட்டது? அந்த போத்திபாருடைய மனைவி வந்து சொல்றா, நான் வீட்டுல சும்மா இருக்கும் போது இவன் எனக்கு எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். வம்புக்கு இழுத்தது யாரு? அந்த பொண்ணு தான் எழுதிச்சு. ஆனா வம்புக்கு இவன் மேல வீணான பலிகள் சுமத்தப்பட்டனால தான் ஜெயில கிடக்கிறான். நீங்க பாவத்தை விட்டு விலகி ஓடி வரும்போது உங்கள் பழைய வாழ்க்கையை குறித்து உங்கள் மீது வீண் பலிகள் சுமத்தப்பட்டு உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் தலை நிமிராமல் இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் தலை நிமிர செய்ய போகிறேன், நீ விட்டு ஓடி வந்து விடு. அல்லேலூயா. அவன் பாவத்தை விட்டு ஓடி போனான். கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அந்த யோசேப்பு அவனுடைய ஆரம்ப காலத்தை பாருங்க, சகோதரர் அவனை தூக்கி எங்க போட்டாங்க, குழிக்குள்ள தூக்கி சாகடிக்க போட்டாங்க. அதுல கூட என்ன செஞ்சிருக்கலாம், செத்துருக்கலாம். அதுலயும் ஒரு சகோதரன் மீது கருணை காட்டி இவனை கொண்டு வித்து போட்டாங்க. வித்த இடத்துல தான், அடிமைத்தனமான இடத்துல தான் அந்த தேசத்திற்கே அதிபதியாக மாறுகிறான். யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ, யார் மீது வீண் பழி சுமத்தப்பட்டதோ, எவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அப்படி கிடந்தானோ அவனே அதே எகிப்து தேசத்திற்கு
பெரிய ஒரு அதிபதியாக மாறுகிறான். அல்லேலூயா. அந்த போத்திபார், இவனுடைய மனைவி போத்திபார் சொல்றான், இனிமே யோசேப்புக்கு கையில மோதிரத்தை போட்டு, இந்த தேசத்துல எனக்கு அடுத்த ஸ்தானத்துல நீ என்ன செய்ய போற, இருக்க போற, உன்னுடைய அனுமதி இல்லாம எவனும் கை கால கூட என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. அடிமையே பிடித்து கொண்டு போகப்பட்டவன், கொலைக்காக கொலையில் போடப்பட்டவன், வீண் பலிக்காக சிறையில் அடிக்கப்பட்டவன், இப்படிப்பட்டவனோடு கர்த்தர் இருந்தபடியினர் அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு காரணமே கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே எந்த இடத்துல அடைக்கப்பட்டானோ, எந்த இடத்தில் துன்பப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்துல வேதனைகளை அனுபவித்தானோ, அந்த இடத்திலும் வேதனை அனுபவிக்கும் போதும், கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும், சிறைச்சாலையில் அவன் இருக்கும் பொழுதும், கொடுமைகளை அவன் அனுபவிக்கும் போதும், நிந்தனைகளை துன்பங்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்று அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் யோசேப்பு உறுதியாய் இருந்தபடினாலே அந்த தேசத்துக்கே ராஜாவானான். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. அடிமையாய் கொண்டு போகப்பட்டவனுடைய வாழ்க்கை ராஜாவாக கட்டப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய போகிறார். மூன்றாவதாக தானியேலின் புஸ்தகம் முடிக்கப் போகிறோம். தானியேலின் புஸ்தகம் என்னை வல்லடி சீக்கிரமா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று, ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜா ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுறாரு. கட்டிட்டு அந்த அரண்மனை மேலே ஏறி நின்று என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவர் மனசுல வருது, என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா. அப்ப அவருக்குள்ள என்ன இருந்துச்சு, அவருடைய சுயத்தின் மீது, அவருடைய பராக்கிரமத்தின் மீது, அவருடைய பணத்தின் மீது, அவருடைய செல்வாக்கின் மீது அதை நம்பி ஒரு பெருமை அவனுக்குள் என்ன செய்தது இருந்தது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். கர்த்தர் சிலுவை பரியந்தம் தன்னை என்ன செய்தார், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தாழ்த்தினார். பிரியமானவர்களே, பெருமையின் ஆவி நமக்குள் இருக்குமானால் நாம் கடந்த வருடத்தில் நிறையவற்றை இழந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் இழந்திருக்கிறோம். என் குடும்பத்தை குறித்ததான பெருமை, என் படிப்பை குறித்ததான பெருமை, என்னுடைய சிட்டிசன்ஸ், என்னோட இருக்கிற ரிலேஷன்ஸை குறித்ததான பெருமை, நான் வெளியே போனால் எனக்கு அப்படி மதிப்பு, நான் உள்ளே இருந்தால் எனக்கு இப்படி மதிப்பு, நான் சர்ச்சுக்கு போனால் இவ்வளோ பெரிய இடத்துல மதிப்பு, நான் மெசேஜுக்கு போனால் எனக்கு இப்படி இடத்துல மதிப்பு அப்படின்னு ஊழியத்தின் பாதையிலும் உலகத்தின் பாதையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எவன் ஒருவன் பெருமையின் ஆவி உடையவனாய் இருக்கிறானோ அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். எல்லாவற்றையும் இழந்து விடுவான். இந்த தானியேலின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தை நீங்க அவனை அந்த ராஜ்யபாரம் நீங்கின பிறகு 4ஆம் அதிகாரம் 34 35 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், மன்னிப்பு கேட்கிறான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிறகு இழந்து போன ராஜ்யத்தை அவன் மீண்டும் என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். அப்போ எதனால நம்ம நிறைய காரியத்தை இழந்திருக்கோம் ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்குள் உன்னை அறியாமலே ஒரு பெருமை என்ன செய்கிறது இருக்கிறது. இதனால நிறைய காரியத்தை என்ன செஞ்சுட்ட, இழந்துட்ட. நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்ட, நிறைய நன்மைகளை இழந்துட்ட. ஆனா இன்னைக்கு நீ அதை உணர்ந்து இந்த வாக்குத்தத்த நாளிலே இது என்ன குறைகள், லிசன், என்ன காரியம் இருக்கிறது உணர்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் திரும்புவீர்களானால் இழந்தவற்றை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப எந்த உயரத்திலிருந்து நீங்க கீழே தள்ளப்பட்டீங்களோ அதே உயரத்திற்கு கர்த்தர் உங்களை மீண்டும் கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினால, நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை மனம் திரும்பி வந்தபடினால ஜனங்கள் உங்களை குறித்து தப்பாக பேசலாம், ஆண்டவர் உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை குறித்து இழிவாக பேசலாம். நம்முடைய இதை விட்டு வந்துட்டான், நம்முடைய இதை விட்டு ஓடிட்டான், அதனால இன்னைக்கு இப்படி இருக்கிறான், இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி உங்களை இழிவா பேசலாம். உங்களை வல்லடிகளால் நீட்டி உங்களை ரொம்ப கேவலமா பேசலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த வல்லடிகளுக்கு உங்களை நீக்கி அவர் சொன்னபடி உங்களை மீண்டும் கட்ட போகிறார். நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்து அவனை ஒரு தேசத்துக்கே ராஜாவாக்கின ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயரத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி
கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த நாதரவே, இந்த நடுக்கலமே, இந்த மயிலமே, உம்மை ஆராதிப்பேன். இந்த நாதரவே, இந்த நடுக்கலமே, இந்த மயிலமே, உம்மை ஆராதிப்பேன். ஆலயத்தில் என்னை தூக்கி விட்டேன். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தேன். ஆலயத்தில் என்னை தூக்கி விட்டேன். உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தேன். எதிரான யோசனை அகமாக்கினேன். யோசனை நிறைவேற்றினேன். எதிரான யோசனை அகமாக்கினேன். நீங்களின் யோசனை நிறைவேற்றினேன். எந்த நாதரவே, எந்த நடுக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடுக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, சத்தமா சொல்லுங்க, அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு கண்மலையின் மேல வீடு கட்டுற மாதிரி ஒரு வீட்டை நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மழை பெய்தது, காற்றடித்தது, வெள்ளம் வந்து அந்த சுவர் மீது மோதினாலும் அந்த கட்டடம் வீடு என்ன செய்யல, இடிந்து விழவில்லை. அப்ப இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம எத்தனையோ சபைகள்ல கேட்டிருப்போம், எத்தனையோ செய்திகள்ல கேட்டிருப்போம். இந்த 7 ஜெப வீட்லயும் 52 வாரம் என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். உங்க சபைகள்ல கேட்டிருப்போம், டிவியில கேட்டிருப்போம். எதுவும் கேட்டோம், நீங்கள் அதன்படி செய்யாமல் இருந்ததினால் கடந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கைங்கிற வீடு இடிந்திருந்தது. ஏனென்றால் அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவனுடைய வீடு இப்படி மழை பெய்யும் போது, காற்றடிக்கும் போது என்ன செஞ்சிடுமா, இடிந்து விழுமா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சீறி வெறும் வெள்ளம் சுவரை மோதி அடிக்கையில், சீறி வருகிற வெள்ளம் சுவரை மோதி அடிக்கையில் அவர் ஏழைகளின் பலனும் எளியவரின் திடனுமாய் இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறவர், இருக்கிறவர். அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியமும் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு எல்லாமே சம அளவில் என்ன செய்யணும், இருக்கணும். அதுல குறைவுபட்டோமானால், தராசில வைக்கப்பட்டு நீ குறைவாய் காணப்பட்டால் ஒரு லாபம் இந்த உலகத்துல வாழ்ந்தது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், புறப்படுவாய்ங்கிறத அடுத்த வாரம் சொல்றேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ மறுபடியும் நீ என்ன செய்வாய், கட்டப்படுவாய். இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நீங்க நினைச்சிடுங்க, என் வாழ்க்கையில நான் இழந்ததெல்லாம் திரும்பி பெற்று நான் மறுபடியும் கட்டப்பட போகிறேன். கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், கட்டப்பட போகிறேன். அது எப்படி கட்டப்படணுமா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 4 வசனத்தை எடுத்துடுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து போதும். அவர் சொல்றாரு பாருங்களேன், நான் இன்னைக்கு மனம் திறந்து சொல்றேன், we are Christians or not. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கைகளை வைத்துங்களேன். தேவிகம்மா, ரைட்டு.
எனக்குள் கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்றவங்க 2 கரங்களையும் வைத்துங்களேன். அப்படித்தானே? சரி, லைவ் பார்க்குறவங்க பார்க்கட்டும். நான் சொல்றேன், எங்க ஊருக்கு போனா என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த ஊர்? திருநெல்வேலி. நீங்க யாரு? ஐ எம் ஏ கிறிஸ்டியன். நாடார். திமிரு, ஜாதி திமிரு நாடாருக்கு நிறைய உண்டு. ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நாடார். இந்த ஐ எம் ஏ கிறிஸ்டியன் சொல்ற வரைக்கும் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. நீ நாடார் சொன்னா அவர் உன்னை நாடி வரமாட்டார். என்னைக்கு இந்த ஜாதி நம்மகிட்ட ஒழியணும் அப்படின்னாச்சுன்னா, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட இயேசு எனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் கடவுளா இருந்தா, அவர் இஸ்ரவேல் தேசத்துல தான் என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், உலகத்தை ஆளுகிற பெரிய ஈசன், ஜகத் ரட்சகன் அவர் ஒருவரே. இது எல்லாம் வேற ஒருத்தர் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே சர்வேஸ்வரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜகத் ரட்சகன், ஜகத்தையே ரட்சிக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மகேஸ்வரன், மகிழ்ச்சியை கொடுக்கிற இறைவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தான் நம்முடைய தெய்வம். அப்படின்னாச்சுன்னா நமக்குள்ள இன்னையிலிருந்து சகோதரத்துவம் இருக்கணும், அன்பு இருக்கணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். ஜாதி வெறி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மத வெறி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாய் இருப்போம் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டப் போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் திருமண காரியங்கள் தடைகள் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி கட்டப்படாமல் இருக்குமானால், இந்த ஆண்டவர் நீங்க ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக கட்டுவார். எல்லா தடைகளையும் முறியடிப்பார். நீ மகிழ்ச்சியோட புறப்பட போகிறாய். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் வெறுமையாய் புறப்பட்டு போவதில்லை, நான் அவர்களை வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. இந்த ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து தேவ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. வருகிற வருஷத்துல, இந்த வருஷத்துல மறுபடியும் உங்கள் வாழ்க்கை புதிதாய் கட்டப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் நான் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். புதிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறேன். எப்பொழுதுதான்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில எல்லாம் புதிதாகும். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். கடைசி நேரம், நாம் கட்டப்படுகிற நேரம், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுகிற நேரம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுகிற நேரம், பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியமான சரீரமாக நாம் கட்டப்படுகிற நேரம், இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் நிலை நிறுத்துகிற நேரம், நம்மளை ஸ்தாபிக்கிற நேரம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற நேரம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொண்டு வருகிற நேரம், முறிந்திருக்கிற நீ உன்னை ஆண்டவர் எழுந்து நிமிர பண்ணுகிற நேரம். ஒப்பு கொடுப்போமா? என்னை மறவா இயேசுநாதா, வருகிற வருஷத்துல உந்தன் தயவால் நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வளைந்தனத்தால் ஈனனாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வளைந்தனத்தால் ஈனனாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே வரும் துணையே, ஆணைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே வரும் துணையே, ஆணைக்கு நல்ல தீபமிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன்
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இஸ்ரவேலின் என்ன கன்னிகையே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் மேலதால வாத்திய சத்தத்தோடு புறப்படுவாய். கடந்த வருஷத்திலே கட்டப்படாமல் இருந்த எமது மக்களுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டு மகிழ்ச்சியோடு வெளியே போக முடியாதபடி தலைகுனிந்து நின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இனிமேல் இந்த வருஷத்துல நாளிலிருந்து எங்க மக்கள் மகிழ்ச்சியோடு வெளியே புறப்பட்டு சொல்வார்கள். அப்பா, கடன் பிரச்சனையால் துக்கப்பட்டு ஒளிந்து ஓடுகிற வாழ்க்கை மாறிவிடும். நிலையான வீடு இல்லாமல் அலைந்து திரிகின்ற வாழ்க்கை மாறிவிடும். சரீரத்தில் பூரண சுகம் இல்லாமல், சுகம் கிடைக்காமல் அலைந்து தெரிந்து ஆஸ்பத்திரி இங்குன்னு ஓடிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புதம் செய்து உங்கள் சரீரத்தில் புதிய பலனை கத்தர் கட்டளிடுவார். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நஷ்டம் 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 சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வராது. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தீர்களானால் 100க்கு 100 ஒரு விளைச்சலை ஈசாக்கு கண்டடைந்தது போல நீங்கள் கண்டடைவீர்கள். இதோ வர்ஷிப் நேரத்துல அருமையான மகன் சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக இந்த வருஷத்துல வைத்திருக்கிற ரெகோபாத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு ரெகபாத்தை கட்டளையிட்டார் என்று சொன்னானே, அந்த ரெகபாத்து தான் இனி உங்களுடைய குடும்பம், அந்த ரெகபாத்து தான் உங்களுடைய வீடு, அந்த ரெகபாத்து தான் உங்களுடைய பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள் பழுகி பெருகுவார்கள். அல்லேலூயா, பழுகி பெறுவார்கள். ஆண்டவர் அதை இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அது நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். என்றும் இன்னும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரனல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனமாற மனுபுத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. எல்லாரும் ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை நீங்க தெரிவிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டுவார்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லிட்டு அப்படியே அவரவர் சீட்ல அவரவர் அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துருங்க. ஜெபசிங் பிரதர்